ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் செஸ் வரி மற்றும் இறக்குமதி வரி குறைந்துள்ளதால் தங்கத்தின் விலை அதிரடியாக 4 நாட்களில் சவரனுக்கு 3160 ரூபாய் குறைந்துள்ளது. இதன் காரணமாக நகை கடைகளில் தங்கம் வாங்க பெண்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த டைமில் ஆடி டிஸ்கவுண்ட் அது இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த டைமில் நீங்கள் ஜுவல் வாங்கினா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி ஒரு ஜுவல் வேணுமோ வாங்கி ஹாப்பியாக இருங்க. திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம். நகை வாங்குறதுக்காக, பொண்ணுக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இப்போ பார்த்தா போன வாரத்துக்கு இந்த வாரம் நகை விலையெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. டிசைன்ஸ் நிறையா இருக்குது. கடையிலையும் நல்லா இதாக இருக்குது, கூட்டமாக இருக்குது. ஒரு 3000 சில்லரவா போன வாரத்துக்கு குறைஞ்சிருக்கு. இன்னும் குறையும்னு எதிர்பார்க்குறோம். நகை விலை இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்திங்கன்னா இந்த ரிவைசலுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்குல்ல. ஸோ அதனால தான் நாங்கள் வாங்கலான்னு வந்தோம். நாங்கள் பிளான் பண்ணி வந்தது பார்த்திங்கன்னா ஒரு பவுன் 1.5 பவுன் வாங்கலான்னு வந்தோம். ரேட் குறைஞ்சிருக்கனால ஒரு 2-3 பவுன் வாங்கலான் இருக்கிறோம். இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் இப்போ கொஞ்சம் நிறைய வாங்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறோம். கிராமுக்கு 7000க்கு மேலே போயிட்டு இருந்தது. இப்போ அது 6400 உங்களுக்கு. அப்போ நல்ல ஒரு இது தானே உங்களுக்கு, நல்லா ப்ராஃபிட் தானே. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அமௌண்ட்டு விழுந்துருக்கு உங்களுக்கு. ஸோ அது மக்களும் ஃபீல் ஆகிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நிறைய வாங்க வந்துட்டுருக்காங்க. ஆனால் போன மாதமெல்லாம் இத்தனைக்கும் நல்ல மாதம்தான், அதிலெல்லாம் ஆள் யாரும் வரல. இப்போ இந்த ரேட் விழுந்தோடனே இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி இதுக்கு வேண்டி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தங்கத்தின் மேலே விவசாய வரி செஸ்ஸு வச்சுருந்தாங்க. அது 6%. அதை 1% பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் ரெண்டையும் சேர்த்து 6% தங்கத்தினுடைய இறக்குமதி வரியாக சுங்க வரியாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது முழுமையாக இந்த துறை சார்ந்தவங்க எல்லாருமே நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் கேட்டது 4%, ஆனால் அவங்க கொடுத்தது 6%. பரவாயில்ல, இருந்தாலும் இன்னும் பரிசீலனை செஞ்சு அவங்க இந்த 2% குறைச்சி 4% தான் கொடுக்கும் பொழுது நுகர்வோருக்கு இன்னும் பலனளித்ததாக இருக்கும். அரசு அவங்களுடைய நிதி அமைச்சகத்தில் பேசி எங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரி, இது உள்நாட்டு வரி, இதுக்கு 3% இருக்கிறத 1.5% பண்ணணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.